ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 5.1 இந்த ஆடியோ போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்பவே லோ காஸ்ட்டில் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக நாம் இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த போர்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த போர்டு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 600க்கு தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த போர்டு வாங்கிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டில் வாங்க டீப்பாக பார்த்துருவோம். இந்த போர்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு 5 சேனலுக்கு வந்து 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சேனலுக்கு மட்டும் 7265 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டுக்கு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்க டீப்பாக பார்த்துருவோம். இவங்க கம்பெனி தரப்புலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தோங்கன்னா நமக்கு 12012 வந்து 7 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 12012 வந்து ரொம்பவே குட் ரிசல்ட் இருக்கும். தென் 7 ஆம்பியர் கொடுத்தோம்னா நமக்கு எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் லவ்லியாக நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். பொதுவாகவே 2030 ஐசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடியோ வந்து கிளாரிட்டி வந்து அவ்வளோ பக்கவாக இருக்கும். இந்த ஐசி வந்து பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஹோம் தேட்டர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆடியோக்கு வந்து குட் ரிசல்ட் இருக்கும், எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது. நமக்கு வந்து ஆடியோக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து நமக்கு 25 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஆடியோ வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு 2000 எனக்கு டோட்டலாக ஒரு 5.1 ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஐசி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 5 சேனலுக்கு மட்டும் 2030 வந்து இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு சேனலுக்கு மட்டும், அதாவது சப்வூஃபருக்கு மட்டும் வந்து 7265 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐசி பார்த்தோம்னா நமக்கு 25+25 டோட்டலாக வந்து நமக்கு 50 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். அதாவது ஸ்டீரியோவாக பார்த்தோம்னா நமக்கு 25+25 50 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். தென் மோனோவாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 50 வாட்ஸ் மட்டுமே தனிப்பட்ட முறையில் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அதாவது நீங்கள் கார், டாடா ஏசி, லாரி, பஸ் இது போலலாம் நீங்கள் ஆம்பிளிஃபையர் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 5.1 ட்ராக்கில் தாராளமாக நீங்கள் இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே காஸ்ட்டு கம்மி தான். தென் இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 4 இன்ச்சு இல்லைனா 8 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். தாராளமாக நமக்கு ஆடியோவுக்கு வந்து பக்காவாக வந்து நமக்கு ஆடியோ கிளாரிட்டி படித்து கொடுக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சமும் முதிராமல் அவ்வளோ கிளாரிட்டியாக நமக்கு வந்து இந்த ஐசிலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதிகமாக நீங்கள் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதிலே வந்து நமக்கு 6 சேனல் போர்டும் கிடைக்குது. அந்த போர்டு உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்பீக்கர் வந்து நம்ம எத்தனை வாட்ஸில் எடுக்கலாம்னு பார்த்தோம்னா நமக்கு 30 வாட்ஸில் வந்து நம்ம போட்டோம்னா ரொம்பவே ரிசல்ட்டு குட்டாக இருக்கும். எதனால் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா நமக்கு 2030 இந்த ஐசி வந்து பார்த்தோம்னா நமக்கு 25 வாட்ஸ் தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அதனால் நம்ம ஸ்பீக்கர் வந்து 4 இன்ச்சோ இல்லை சரி இல்லைனா 8 இன்ச்சோ சரி நாம் எது எடுத்தாலுமே 30 வாட்ஸ் இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இதிலே நமக்கு வந்து 0-12 இந்த வோல்டேஜ்லேயே நமக்கு வந்து போர்டும் கிடைக்கிது, டபுள் பவர் சப்ளைவும் போர்டு கிடைக்கிது. நம்ம டேரெக்டாக அந்த போர்டுக்கு வந்து ஏசி சப்ளை கொடுத்தாலே போதும் நமக்கு அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து போர்டிலே இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ரைட் சரௌண்டிங் சப்வூஃபருக்கு வந்து தனித்தனியாக இந்த போர்டிலே வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். தென் இன்புட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த போர்டிலே தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க 12012ன்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கு தகுந்த போல் நம்ம டேரெக்டாக ஏசி பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த போர்டு எதெல்லாம் ரொம்பவே லோ காஸ்ட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணிட்டு காம்பவுண்ட்ஸ் தாங்க. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே இது போல் ஹெவியாகவே இருக்குது இந்த போர்டில். இந்த போர்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு வந்து ஃபில்டர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிவிட்டு ஆடியோக்கு வந்து பார்த்தோம்னா ஐசி மட்டும் நல்லா போட்டுட்டு மற்றபடி ஃபில்டர்ஸ்லையும் சரி மதர் போர்ட்ஸ்லையும் சரி எஸ்எம்பி டைப்பில் வந்து குவாலிட்டி கம்மி பண்ணிவிட்டு நமக்கு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்கேன், ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐசி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓவராக வந்து ஹீட் ஆகும். அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த போர்டில் வந்து ஹீச்சிங் பிளேட் இருக்கிற ஹீச்சிங் பிளேட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹீச்சிங் பிளேட் வந்து ஹெவியாக போட்டுக்கலாம். எதெல்லாம்னு பார்த்தோம்னா 2030 ஐசியோ இல்லைனா 72 இந்த சீரீஸில் வர எல்லா ஐசியுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓவராக ஹீட் ஆகும். அதனால் அதில் வர ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம 12 வோல்ட் டிசி ஃபேனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த ஐசியும் சரி நம்ம போர்டும் சரி வந்து லாங் லைஃப் வரும். அதாவது ஹெவியான ஹீச்சிங் பிளேட் போகிறது மூலிமா நமக்கு ரொம்ப நாள் வந்து இந்த போர்டு வந்து நீடிச்சு உழைக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த போர்டில் இருக்கிற ஹீச்சிங் பிளேட்டை விட நம்ம எக்ஸ்ட்ரா ஹீச்சிங் பிளேட்டை வாங்கி ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ரிசல்ட்டும் சரி வந்து நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த போர்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ பண்ண ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.